ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வாயில் வச்சதுமே வெண்ணெய் போல் கரைஞ்சி போகிற அளவுக்கு நல்ல சாஃப்டான சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் 1 கப் பச்சரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு 2வது முறை அரிசி கழுவுற தனியாக ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது பொங்கலுக்கு தேவைப்படும். இப்போ ஸ்டவ்வில் பொங்கல் பானையை எடுத்து வச்சு 200 ml அளவுக்கு காய்ச்சாத கெட்டியான பால் சேர்த்து கூடவே எடுத்து வச்சிருந்த அரிசி கழுவுன தண்ணியை சேர்த்து நல்லா பொங்கல் பானையோட கழுத்தளவுக்கு வச்சுட்டு வெயிட் பண்ணிங்கன்னா பால் நல்லா சூப்பராக பொங்கி வந்துடும். இப்போ இதில் தண்ணியோட அளவை கம்மி பண்ணிக்கணும். இதுலேருந்து கொஞ்சம் தண்ணியை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுட்டு இப்போ கழுவி வச்சுருக்க அரிசி பருப்பை இதில் சேர்த்துடலாம். அரிசி பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும். அரிசியும் பருப்பும் நல்லா இந்த அளவுக்கு குழைய வெந்து வந்தோடனே 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா முழுசாக கரைஞ்சி வந்ததும் 4-5 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கூடவே வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் சேர்த்து கலந்து விட்டுட்டு முந்திரி பருப்பு, உலர் திராட்சை இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு கடைசியாக கட் பண்ண தேங்காயும் சேர்த்து கலந்து விட்டு கடைசியாக ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா ஒரு முறை பொங்கலை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி இந்த சர்க்கரை பொங்கல் சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.